வணக்கம் மக்களே. மதுரை டவுன் சர்வே எண் 9 மத்திய தெற்கு நகரில் வாழ்ந்து வரும் 76 வயது முதுமை பெண் ராஜலட்சுமியின் வீட்டு சொத்தினை அவரிடமிருந்து பறிக்க லேண்ட் கிராப் மாஃபியா திட்டம் இந்த வீடியோவில் மூலம் அம்பலப்படுத்துகிறோம். பரமக்குடியில் வாழ்ந்து வந்த திரு முருகதாஸ் கடந்த சுமார் 25 வருடங்களாக தனது மாமனார் மாமியார் சொத்தை கைப்பற்ற எந்த வேலையும் செய்யாமல் இதே வேலையாக பல திட்டங்கள் தீட்டி வந்தார். அதில் ஒன்று இதோ நீங்கள் பார்க்கும் தெலுங்கு மகாஜன சபை மனு 22 செப்டம்பர் 2011 தெலுங்கு மகாஜன சபை கிடம் மனு அனுப்பியுள்ளார். மகாஜன சபையில் தன் ஏழ்மையை காரணம் காட்டி சொத்தை வாங்கி தருமாறு சபையை நாடினார். அந்த மனுவினை சபை தள்ளுபடி செய்ததால் அதன் பின் கைத்தொழில் உழைப்பில் கவனம் செலுத்தாமல் எப்படி மாமனார் மாமியார் சொத்தை அடைவது என்று பலமுறை பல திட்டங்கள் பல உறவினர்களை நாடி காரியம் சாதிக்க நினைத்தார். அதை அவர் கைத்தொழில் உழைப்பில் அக்கறை காமித்திருந்தால் அவரது 4 குழந்தைகளை நன்கு படித்து வைத்திருக்க முடிந்திருக்கும். அப்படிப்பு செலவிற்கு கூட போய் உன் தாத்தாவிடம் கேளுங்கள் என்று சிறு வயதிலேயே அவரின் குழந்தைகளை தாத்தாவிடம் அனுப்பி வெட்கமே இல்லாமல் அனுப்பி வைத்தார். இருப்பினும் கல்வி செலவிற்காக அவ்வப்போது ஒரு நல்ல தாத்தாவாக தனது உழைப்பின் சம்பாத்தியத்தை திரு ராகவன் அவர்கள் சம்பாத்தியத்தை வைத்து உதவி வந்தார். அவ்வப்போது இச்சொத்தினை அடைய பல முயற்சிகள் எடுத்து தோற்றுவிட்டதால் இந்த தடவை மிகவும் கீழ்த்தனமாக சென்று லேண்ட் கிராப் மாஃபியாவை அணுகிவிட்டாரோ என்ற சந்தேகம் இவர்கள் செய்து வந்த காரியங்களால் எழுந்துள்ளது. மாமனார் திரு ராகவன் அவர்கள் காலமான பின் அவர்களது இறுதிச் சடங்கிற்கு கூட வராத மருமகன் முருகதாசும் மகள் மீனா என்ற மீனலோச்சினியும் பெற்றோர்கள் வாழ்ந்து வரும் மதுரை வீட்டு சொத்தினை அடையும் பேராசையில் லேண்ட் கிராப் மாஃபியா சொற்படி அனைத்து அக்கிரம வேலைகளில் தனது மகன் தினேஷ் மூலமாக செய்து வருகின்றனர். இது தொடர்பாக வில்லாபுரத்தில் வசித்து வரும் முருகதாஸின் சித்தப்பா மகன் நந்தகுமாரை நாடினார். நந்தகுமார் தான் இவர். அவரோ இச்சொத்தை எந்தவித செலவில்லாமல் வாங்கிவிடலாம் என்று ஆசை காட்டி லேண்ட் கிராப் மாஃபியாவிடம் அழைத்து சென்றார். அப்படி இதற்குள் வந்தவர் தான் வக்கீல் திரு ஆறுமுகம் BABL அவர்கள். இவர்கள் மிகவும் தந்திரமாக 76 வயதுள்ள ராஜலட்சுமியை வைத்து அவர் கணவரும் அவரும் எழுதிய உயிலை அவருக்கு அதை பற்றி எதுவும் விளக்காமல் ஏமாற்றி கையெழுத்து வாங்கி உயிலை ஒரிஜினல்ஸே இல்லாமல் ரத்து செய்துவிட்டனர். அதன் பின்னர் செட்டில்மெண்ட் பத்திரம் பதிவு செய்ய போலியான ஃபோர்ஜ்டு டெத் சர்டிஃபிகேட் ரெடி செய்து திரு ராகவன் அவர்களின் 2வது மனைவி திருமதி மல்லிகாவும் மற்றும் அவர்கள் வாரிசாகிய 4 மகன்களை மறைத்து எந்த ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலும் வாரிசு சான்றிதழ் இல்லாமலும் படு கச்சிதமாக செட்டில்மெண்ட் பத்திரத்தை மீனா பெயரில் பதிவு செய்தனர். இப்போது அந்த டெத் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் டெத் சர்டிஃபிகேட். ஆனால் அவனுங்க ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ் வச்சது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரைட் சைடு இருக்கிறது ஃபோர்ஜ்டு டெத் சர்டிஃபிகேட். கட்டம் போட்டிருக்க சிவப்பு கட்டம் போட்டிருக்கிறது. இங்கே இது ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா மனைவி பெயர் இருக்குது. ஆனால் ஃபோர்ஜ் டெத் சர்டிஃபிகேட் அவங்க மனைவி மல்லிகா அவங்க பேர் இல்லாமல் வச்சு அவங்க இருக்கிறதே இல்லாமல் காமிச்சு தான் இந்த எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சர்டிஃபிகேட் இந்த உயில் ரத்து பண்ணது இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இவர் தான் திரு ஆறுமுகம் அவர்கள் BABL வழக்கறிஞர். இவர் பண்ண வேலை தான் இதெல்லாம். கையெழுத்து வாங்கி கேன்சல் பண்ணியிருக்காரு. அடுத்து செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே வக்கீல் ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எந்த ஒரிஜினல்ஸும் இல்லாமல்
செட்டில்மெண்ட் டீட் ரெடி பண்ணி பதிவு பண்ணியிருக்கார். இந்த எம் ஆறுமுகம் பிஏபிஎல் வழக்கறிஞர். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. இது அவர் வச்ச டெத் சர்டிஃபிகேட்டு, எங்கள் அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட். இதில் பார்த்தீங்கன்னா இது நல்லா தெரியுது அவங்களுக்கு. அது அப்படியே மார்க் பண்ணி பேர், மனைவி பேர் இல்லாமல் அவங்கள காமிக்கவே இல்லை. இதில் இப்படி தான் அவங்க செட்டில்மெண்ட் டீடு ரெடி பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்ததும் அவரது கூட்டாளியின் பலரின் உதவியுடன் வந்து நந்தகுமார் வைத்து வீட்டின் பூட்டினை உடைத்து அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்தனர். அதன் வீடியோ இப்பொழுது நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதுதான் நடந்தது. ஜூலை 5, 2022 பழனி கொடுத்த சொத்தை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்களா பண்ண சொல்லி அதனால இந்த அம்மா மனு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வாங்கிட்டாங்க. சரி, அதோட நான் வாங்க நாங்க வர முடியும் ஊருக்கு. நீ வர வேணா, நல்லபடியா இருந்தா நான் வரல. அந்த அம்மா வரும் அடிக்கடி இங்கே இருக்கு, உன்னை பார்க்க வரும், இங்கே இருங்க. அவங்க ஒத்தி என்னன்னு காரியம் வந்தா இந்த அம்மா எல்லாம் B1 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இவர் தான் முருகதாஸ் ராஜலக்ஷ்மி அவர்களிடம் வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்கள் இந்த மாதிரி இவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க, நீங்கள் எழுதி கொடுத்த சொத்து இப்போது இவங்க உரிமை கொண்டாடி வந்திருக்காங்க, இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயப்படுத்தி சொல்கிறார். ஓகே, பின்னர் சுலபமாக மீனா பெயரிலிருந்து மகன் தினேஷ் பெயருக்கு பாதி சொத்தும். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க எப்படி வீட்டை உடைச்சு வந்தாங்க. நந்தகுமார், இவர் தான் நந்தகுமார். அருகில் இருக்கும் முருகதாஸ் அவர் 2 பேரும் சேர்ந்து இந்த கதவை உடைச்சு உள்ளே வராங்க. பண்ண முடியும். எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என் வீடுன்ட்டு வந்து உன் வீட்டை உடைச்சு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அக்கிரமம். பாருங்க எப்படி வீட்டை உடைக்கிறாருன்னு. ரொம்ப கச்சிதமாக பண்ணுறாரா? உங்களே ஒத்துக்கிறாங்க, அடியாட்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வீட்டை உடைக்கிறாங்கன்றது அந்த அம்மாவே ஒத்துக்குது. மீனாலட்சுமி என்ற மீனா என்ற மீனாலட்சுமி ஒத்துக்கிறாங்க, நான் தான் அடியால் கூட்டிகிட்டு வந்து உடைச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய வீட்டு உடைச்சு பழக்கம் போல இருக்கு. நல்லா பிளான் பண்ணி
எல்லாத்தையும் டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுத்து சாவி போட்டு இப்போ பூட்ட போகிறாங்க. முருகதாஸ் பூட்ட போகிறார். கோர்ட்டில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவரே எல்லாத்தையும் உடைக்கிறார். ஆனால் கோர்ட்டில் நம்ம கேஸ் போட்டிருக்கோம், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதே லாக் பண்ணிட்டாப்ல, இதே லாக் பண்ணிட்டாப்ல, சரி பண்ணேன், நேத்தா போட்டு சரி பண்ணேன், அதே இது பண்ணிட்டாப்ல, லாக் பண்ணிட்டாப்ல. ஓகே, இதன் பின்னர் மிக சுலபமாக வீட்டை உடைத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் மீனா பேரிலிருந்து ஏதோ நம்ம பார்த்தோமே, அவங்க செட்டில்மெண்ட் டீடெல்லாம் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பார்த்த மாதிரி, இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸு எல்லாம் கேன்சல் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வீட்டுள்ளே உடச்சி வந்துட்டாங்க. இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, மீனா அவர்கள் அவர் பேரில் இருக்கிற அவங்க தாய் கிட்டேருந்து ஏமாற்றி எழுதி வாங்கின சொத்தை அவங்க பிள்ளை தினேஷ், அவன் மகன் தினேஷ் பேருக்கு பாதி சொத்தும் மற்றொரு பாதி சொத்தை வீட்டு சொத்தை உடைத்து ஆக்கிரமிப்பு செய்து உதவிய நந்தகுமார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, நந்தகுமார் தான் உடைச்சிட்டு இருந்தார், அவருக்கு ஈடுகடன் என்ற பெயரில் சொத்தை மாற்றினார். இந்த ஈடுகடன் அடைக்க முடியாமல் அவருக்கே சொத்து என்ற நாடகத்தை அரங்கேற்றினர். ரொம்ப தந்திரமாக இருக்குல்ல. பின்னர் தற்போது நந்தகுமார் ஆதிசேஷன் பெயருக்கு சொத்தை தந்திரமாக மாற்றினார். இது பார்த்திங்கன்னா, அவர் ஈடுகடன் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கினவர் அவர் பேரில் கொஞ்ச நாள் வச்சுருந்து, அப்புறம் அடுத்து ஆதிசேஷன் இன்னொருத்தர் வரார். இப்போது பேர் இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் சொத்து கைமாறுமோ என்பது தெரியவில்லை. இவர் இப்போதைக்கு ஆதிசேஷன் பேரில் தான் இருக்குது இந்த சொத்து. இப்போது ஓகே, ஸோ சொத்து பெயர் மாற்றம் சுலபமாக செய்த தினேஷ், ஒரு பாதி சொத்து தினேஷ் பேரில் ஏற்கனவே மாறி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் நாள் கடத்தாமல் உடனே எப்படியோ ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆதார் ஹவுசிங், தினேஷ் யாருன்னா இவர் தான் தினேஷ், இன்னொரு அடுத்த நாள் வந்து வீட்டை உடச்சி வந்திருக்காரு. அந்த பாதி நந்தகுமார் பாதி பண்ண வேலையை இவர் இன்னும் மீதி ஒரு பாதியை இவர் பண்ணியிருக்காரு. அடுத்த நாளும் வந்து அடுத்த நாள் இவர் பண்ணி வீட்டை ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க இப்போது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாள் கடத்தாமல் உடனே எப்படியோ ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனி ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனின்னு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது, அவர்களிடம் இவ்வீட்டை அடகு வைத்து லோன் பணம் எடுத்துவிட்டார். இதுபோல் ஆதிசேஷனும் வங்கியில் முயன்று வருகிறார் இப்பொழுது. அதுபோக இவ்வீட்டை விலைக்கு விற்க ஆதிசேஷன் அவர்கள் பல ப்ராஸ்பெக்டிவ் பையர்ஸ் தற்போது அழைத்து வருகிறார். அது அது சிசிடிவியில் நாங்கள் நிறையா கேப்சர் பண்ணியிருக்கோம். இவர் தான் ஆதிசேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பையர்ஸை காமிச்சு வாங்கிக்கோங்கன்ற மாதிரி யாரோ சொத்து எழுதி வாங்கி இப்போது இவர் சொத்தாக இருக்குது, இவர் விற்க பார்க்குறாரு. இப்போது அடுத்த ஆட்கள் நிறைய பேர் வராங்க.
எத்தனை பேர் கூட்டிகிட்டு வர்றாரு பாருங்க. இது பேங்க் ஆட்கள் மாதிரி தெரியுது. இதெல்லாம் சிசிடிவியில் கேப்சர் பண்ணியிருக்கோம். இவர் என்னமோ பேங்க் லோன் வாங்கி கொடுக்குற ஏஜென்ட் மாதிரி இருக்கார். ஃபோட்டோ எடுக்குவார். இதுக்கு இவர் ஸ்டைலாக நின்று போஸ் வேறு கொடுக்குறாரு. ஏதோ ஆதிசேஷன் அவர் கட்டின வீடு மாதிரி போஸ் கொடுக்குறாரு பாருங்கள். என்னங்க இது இன்னொரு ஆட்கள். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து இந்த ஆதிசேஷன் இப்போது சீக்கிரம் விற்கிறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இதை சட்டப்பூர்வமாக நியாயம் கேட்க அப்படின்ட்டு சட்டப்பூர்வமாக நியாயம் கேட்க கடந்த சுமார் 2 வருடங்களாக மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் கே நகரிலுள்ள வக்கீல் திரு VA தன அரவிந்த் பாலாஜி BABL அவர்கள் உதவியுடன் கேஸ் ஃபைல் செய்து சொத்தை மீட்க போராடி வருகிறோம். இவர் தான் அவர் தன அரவிந்த் பாலாஜி அவர்கள். நானோ எனது பெரியம்மா ராஜலட்சுமி முதுமை வயது காரணத்தால் நீதிமன்றம் விரைவாக விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கிவிடும் என்ற பெரிய நம்பிக்கையில் இருந்து வந்தேன். ஆனால் அதை பற்றி எந்த தகவலும் எங்களுக்கு இந்த வக்கீல் வழங்காததாலும் மிகவும் காலதாமதம் ஆவதாலும் அவருக்கு ரொம்ப வயசாகிட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, 76 வயது ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அவ்வப்போது காய்ச்சல் இந்த மாதிரி உடம்பும் சரியில்லாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய கவலை வர ஆரம்பித்து விட்டது. இதற்கு அவர் இருக்கும்போதே இந்த நியாயம் கேட்டு வாங்கிவிடணும் என்ற ஒரு எண்ணத்தில் இதை பற்றி இது குறித்து விசாரிக்க 27/11/2023 அன்று 27 நவம்பர் 2023 அன்று மதுரை மாவட்ட கலெக்டரிடம் மனுநீதி நாளன்று மனு அளித்துள்ளோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி கலெக்டர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸை அப்படின்னு சொல்லி சீக்கிரம் உங்களுக்கு நியாயம் கிடைத்து விடும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேப்பர்லேயும் பார்த்தோம். அதில் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே, கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாலும் கலெக்டர்கிட்ட போனோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் மதுரை கலெக்டரை பார்த்து இப்போ மனு கொடுத்துருக்கோம் மனுநீதி நாளன்று. இப்போ இதை பற்றி திருமதி ராஜலட்சுமி மற்றும் திருமதி மல்லிகா அவர்கள் மதுரை கலெக்டர் மற்றும் மதுரை போலீஸ் கமிஷனர் அவர்களிடம் இவ்வீடியோ மூலம் இச்சொத்தினை சட்டப்பூர்வமாக லேண்ட் கிராப் மாஃபியா மற்றும் முருகதாஸ் அவர்களிடமிருந்து மீட்டு கொடுக்குமாறு கோரிக்கையிட்டு வேண்டுகின்றனர். அதுவும் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் பார்ப்போம். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? ராஜலட்சுமி. உங்கள் வயசு? 26. உங்கள் கணவர் பேர் என்னம்மா? ராவன். இவங்க யாரும்மா? பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு? தங்கச்சிம்மா.
தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன். உங்களுக்கு எவ்வளோ பசங்கம்மா? எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. எனக்கு அப்போ நான் கல்யாணம் பண்ணி என் பிள்ளை எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும். நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்களுக்கு எவ்வளோ பசங்கம்மா? மல்லிகா அவங்களுக்கு எவ்வளோ பசங்க? 4 பிள்ளைங்க ஆம்பளை பசங்க. 4 பசங்க ஆம்பளை பிள்ளைங்க. அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்கம்மா. உங்கள் பொண்ணை எங்கம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? உங்கள் பொண்ணு நாத்தனாருக்கு. அவங்க பேர்? உங்கள் பொண்ணு பேர்? மீனா. உங்கள் மருமகன் பேர்? முருகதாஸ். சரி, இப்போ உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு வீடு வேணுமா, எனக்கு சொத்து வேணும், நானும் என் தங்கச்சி போய் இருக்கணுமா. ஏன் உங்கள் சொத்து என்ன ஆச்சு? என் சொத்தை இது பண்ணிட்டான்ல, என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டான்ல. யார் உங்கள் சொத்தை கையெழுத்து ஏமாத்தி? முருகதாஸ். அவன் பொண்டாட்டி. யார் அவங்க? அவங்க யாரு? மருமகன் தான், மருமகன் மக. என்ன பண்ணாங்க? என்னை கூட்டிட்டு போய் பூக்கடையில் இருந்து உட்காந்துருந்தேன். என்னை கூட்டிட்டு போய் அந்த பையன் அந்த மாடு ஒன்று கூட்டிட்டு போய் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாமா. நான் பிள்ளைகிட்ட நான் சொல்லலை. பிள்ளைகள் சொல்லியிருந்தேன் பாரு, என் பிள்ளைகள் நான் சொல்ல வந்துட்டேம்மா. இப்போ யார் வீட்டிலம்மா இருக்கீங்க? யார் உங்களை பார்த்துக்கிறா? அசோக் பார்த்துக்கிறாம்மா. அசோக் யாருமா? என் மகம்மா. என் மகன் தான் என்னை பார்த்துக்கிறேன். என் மகன் மருமகன் என்னை பார்த்துக்கிறாங்கம்மா. கையில் என்னம்மா சிட்ட? கையில் பேப்பர் இந்த கலர் எழுதி கொடுத்தது பார்த்துருக்கேம்மா. எழுதி கொடுத்தாங்கம்மா. என்ன எழுதி கொடுத்தாங்க? இது என்னது? கலக்கிட்டு எழுதி கொடுத்தாங்க. எங்கெங்கம்மா போய் முறையிட்டீங்க? உங்க சொத்தை மீட்கறதுக்கு எங்கெங்க முறை? எல்லா இடத்துக்கு போனோம். பால் ஒன்று எல்லா இடத்துக்கு போகணுமா. ஒன்றும் சொல்லாமல் இருந்தேன். எல்லா இடத்துக்கும் செஞ்சு வந்தோம். என் பிள்ளைகள் செய்யப்பானு செஞ்சதுக்கு ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் இருந்துட்டாங்கம்மா. யாருமே பதில் அனுப்பலையா? யாரும் பதில் அனுப்பலை. யாரும் ஒன்றும் சொல்லணுமா. இப்போ உங்களுக்கு என்னம்மா வேணும்? எதுக்கு நீங்க இப்போ இந்த இது பண்றீங்க? வீடியோ எதுக்கு எடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தீர்வு வேணும்? எனக்கு வீடு வேணுமா. வீடு என் சொத்து வேணுமா. நானும் என் தங்கச்சி போய் இருக்கிறதுக்கு எனக்கு அது வாங்கி கொடுத்த நான் என் தங்கச்சி நிம்மதியாக இருப்போம்மா. இப்போ அந்த வீட்டில் யாருமா இருக்காங்க? யார்? அவ இருக்கா. யார் இருக்காங்க? முருகதாஸ் பொண்டாட்டி இருக்காங்க 2 பேர். முருகதாஸ் யாருமா? மரும பையன் தான். அவங்க எப்பவுமே அங்கதான் இருப்பாங்களா? உங்க மல்ல பரம்பூர் போய் இருப்பாங்கம்மா. பரம்பூர் காலி பண்ணி இங்கே வந்து உட்கார்ந்து இருக்காங்க மெத்தையில. உங்க சம்மதத்தோட தான் வந்தாங்க? சம்மந்தம் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள பூட்டை உடச்சு வந்து உட்கார்ந்து இருக்காங்கம்மா. நீங்க அதுக்கு ஏதோ முறையிட்டீங்களா? எதுக்கு? அவங்கள வெளியேத்துறதுக்கு ஏதோ நடவடிக்கை அவங்கள வெளியேத்துறதுக்கு ஏதோ நடவடிக்கை நடவடிக்கை சொன்னது நடவடிக்கை எடுங்கன்னு எடுக்காம இருக்காங்கல்ல. அங்க வெளியேற்றாம இருக்காங்கல்ல. யாரு வெளியேற்றாம இருக்காங்க? இந்த கலெக்டர் தான். அங்க வெளியேற்றினா தான் நாங்க போக முடியுமா. அங்க இருப்பவங்க அங்க போக முடியுமா. உங்க பொண்ணை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? பயமா இருக்கு. மருந்தவத்து கொண்டு விடுவாங்கம்மா. அவ என்னம்மா வாங்கி கொடுத்த நான் பாடு எது தின்னு விட்டா என்ன கொண்டு போட்டுருங்கம்மா. ஏன் இப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணு தான் உங்களை நல்லா தானே பார்த்து. அம்மா வேணாம்மா, என்னை கொண்டு விடுவான். நான் அவன் சரவணன் இருக்கு. அந்த பிள்ளைகள் இருக்காங்க. அங்கே பிள்ளைகள் எங்கே போவேன்? சரவணன் எங்கே போவேன்? உங்க பொண்ணுகிட்ட நீங்க சொன்னீங்களா வெளியே இருங்கன்னு சொன்னீங்களா? வெளியே சொன்னம்மா. நான் சொன்னிருந்து ஏற மாட்டேன்ட்டாம்மா. என்ன சொல்றாங்க உங்க பொண்ணு? என்ன சொல்றாங்க? அவதான் வெளியே ஏற வந்து உட்கார்ந்து இருக்காள. அத போல என்னமோ செத்து போன்னு சொன்னா. யாரு செத்து போன்னு சொன்னாங்க? மருமக்கார. யார சொன்னாங்க? என்ன சொன்னாமா? எதுக்கு அப்படியெல்லாம் சொல்றாங்க? ஏன்னா நான் ஊருக்கு வரவே இல்லை. அதான் நீ செத்து போக முடிக்கிறேன். நான் பரம்படி வாங்க, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் பொண்ணுகிட்ட நீங்க போய் இருக்கலாம்ல? அம்மா வேணாம்மா, என்னை கொண்டாந்து கொண்டு விடுவாங்க. எதிர்பார்த்துருக்கு எப்போ வரும், எப்போ கொள்ளாட்டு. சரி, உங்களுக்கு இப்போ என்ன தீர்வு வேணும்? உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ வெளியேற்றணுமா? யாரை வெளியேற்றணும்? அவனை அந்த முருகத்தை அவளை வெளியேற்றணும். வீட்டை காலி பண்ணணும். காலி பண்ணி நானும் என் தங்கச்சி போயிருக்கேன். பிள்ளைலாம் வரணுமா? வேற என்ன பண்ணணும் உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு வீடு வாங்கி சொத்து வாங்கி கொடுங்க. அதுதான் எனக்கு.
என் சொத்து எனக்கு வந்தா போதுமா? இந்த வாடகை நாங்களும் நாங்களும் மளிகை சாப்பிட்டுட்டு இருப்போம். நாங்கள் எங்கே போவோம்? அந்த வாடகை இருந்தால் எங்களுக்கு நாங்கள் எங்கே போவோம்? அங்கே இருக்கிறது காலி பண்ணி போடு. காலி பண்ண உடனே ஓடி வந்துட்டான். ஓடி வந்து கூட்டை உடச்சி எல்லா பயிரும் கூட்டை உடச்சி உள்ளுக்குள்ள உட்காந்து நாய் பயிராக வந்து நுழையுதும்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களாம்மா? போனம்மா. போய் தான் நீ சொல்லிட்டா. அவளை போய் என்னம்மா சொன்ன அவளை அவள் தங்கச்சி அவளை எல்லாம் பார்த்தா. 4 பிள்ளை பேருகளை அவளை செஞ்சு அவளே இது பண்ணிட்டா. யாரு பார்த்தாங்க? மல்லிகா 2 பொட்டை பிள்ளைக்கு நாம்பல் எல்லாம் பேருகளை பார்த்து. யாருக்கு பார்த்தாங்க? அவளுக்கு தான் மீனாக்கு. மீனாக்கு நீங்க பார்க்கலையா? மல்லிகா பார்க்கலாமா? நான் பார்க்கல. நான் பெற்றதா ஒன்று. அதான் அது வந்தது கல்யாணம் ஆச்சுமா. உங்க பொண்ணுக்கு எல்லா இதுவும் மல்லிகா தான் பண்ணாங்களா? மல்லிகா தான் எல்லாம் செஞ்சுச்சு. எவ்வளவு பவுன்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கம்மா உங்க பொண்ணுக்கு? 100 பவுன் என் நகையெல்லாம் போட்டுதாம்மா கட்டி கொடுத்தாரு. எவ்வளவு சீர்வரிசையெல்லாம் கொடுத்துருப்பீங்க? அதெல்லாம் சீர்வரிசை செஞ்ச பாத்திரம் பண்டா நகை 100 பவுன் நகை எல்லாம் செஞ்சுதான் கொடுத்தாரு. கொடுத்து 10வது குறையில வந்து உட்கார்ந்துட்டா. நான் பிள்ளைகிட்ட சொல்லாம இருந்துட்டப்பா. பிள்ளைய சொல்லியிருந்தேன். பிள்ளைகிட்ட ஒன்றும் சொல்லாம இருந்துட்டப்பா. நீங்க எல்லா இடத்துலயும் முறையிட்டீங்களாமா? எங்கெங்கம்மா முறையிட்டீங்க? லைட் பிள்ளை கரண்ட் அங்கெல்லாம் போனோம். அப்புறம் இந்த பெரிய அதிகாரிகிட்ட போனோம். அப்புறம் சின்ன அதிகாரிகிட்ட போலீஸ் எங்கே சொன்னோம். அங்கேயும் என்னன்னு எடுக்கலாமா? எடுக்காம எனக்கு அந்த நிறுத்திட்டாங்க. ஒன்றுமே சொல்லலை. நாங்களும் எல்லாம் இடத்துல போய் இது செஞ்சோம். சட்டம் பண்ணாமல் இருந்துட்டாங்க. சரிம்மா, இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு சொத்து வேணுமா? எனக்கு வீடு வேணும். எனக்கு வீடு இருந்தால் நல்லா இருக்கு. நான் வீட்டில் போய் இருக்கணுமா? வீட்டுக்கு போயிருந்தேன். நான் என் தங்கச்சி வீட்டில் போய் இருக்கணுமா? நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம்மா. நாங்கள் எந்த வீட்டில் எங்கே போவோம்? அங்கே வெளியேற்றுங்க. வெளியேற்றுறது நாங்கள் நிம்மதி சோறு கொடுத்து திங்க முடியலம்மா. இதை லைட்டு கட்டுறது அங்கே இருந்த என்ன எடுத்துது அங்கெல்லாம் வீக்கா இருக்கு. என் பையெல்லாம் என்னை கூட்டிட்டு போனாம்மா. சொல்லு நான் சொல்லு இந்த வேலை இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா. எனக்கு என்ன வீடு விட்டுட்டு போகலாம்தாம்மா. எனக்கு இருக்கக்கூடாதுமா. அவ இருக்கவே கூடாது. வீடு வேணும். எனக்கு வீடு வேணுமா? எனக்கு எங்கே போய் வீடு வேணும். கொடுங்கம்மா. நீங்கள் நல்லா உங்கள் பிள்ளை விட்டு நல்லா இருக்குமா? அந்த உதவி எங்களுக்கு பண்ணி விட்டு. நானும் எங்கள் அக்காவும் நான் நர்சன் தெருவில் நிற்கிறோம். எனக்கு உதவி பண்ண போதுமா? அந்த உதவி பண்ணுங்க. ரவுடிக அடியாக்கெல்லாம் வந்தாங்களாம்மா உங்க வீட்டுக்கு? ரவுடி போய் அடியாக்கள் வந்து அவன் என்ன சொன்னா? நீ சொன்ன நீ இது சாவாச்சுன்னு சொன்னாம்மா. ரவுடி போய் வந்து நான் காய் நடிக்கிட்டேன். ராத்திரி ஆமாடாடா. அப்போ சரவணத்துக்கிட்ட நீ போகாது இருடா. இப்போ நான் சரவணம் கூட தான்மா போனேன். பரம்பூரில் வந்து நல்லா சுற்றி நின்றுக்கிட்டாங்க. பரம்பூருக்க போட நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டேன். இப்போ உங்களுக்கு யார்கிட்ட இருக்கணும்? நான் சரவணம் இருக்கணுமா? நீ சரவணம் நான் என் தங்கச்சி எல்லாம் சரவணம் எல்லாம் ஒத்துமா இருக்கணுமா? எங்க ஒற்றுமை எல்லாரும் இருக்கணும். என் பிள்ளைலாம் வரணுமா? அதான் நான் கும்புறேம்மா. சுகுமாரி பாலாஜி சரவணன் அசோக் எல்லாம் வரணுமா? உங்க பொண்ணு? என் பொண்ணு வேணாமா. எனக்கு என் பொண்ணே சொல்லாதுக்குமா. என் பொண்ணே எனக்கு வேணாம். அவ செத்து போயிட்டா. பொண்ணுதான் இந்த விதி ஆக்கிட்டா. என்ன பொண்ணு தகுதியாக்கி நடத்துறது போட்டு வேணாமா. அவ இப்படி வெளியேற்றுங்க. புதுசவுக்கு போகணும். அவ மாமியை சாவடிச்சுட்டா. மாமனை சாவடிச்சு எல்லாம் சாவடிச்சு செத்துக்குள்ள 10 நாள் ஆத்தா. 3ஆம் நாள் ஓடி வந்துட்டேன் சொத்துக்கு. எனக்கு வேணாம். மகன் சொல்லாதீங்க. என்னை ஏமாத்திட்டாங்க. எனக்கு மோசம் பண்ணி கையெழுத்தாடி கடன் கட்டி தரேன்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து இது பண்ணிட்டாமா. கடன் இருக்கு. கடன் கட்டு திருப்பி தரேன். கடன் கட்டிட்டு கடனை கட்டி கொடுக்கவே இல்லைப்பா. கையெழுத்து போட்டு நான் இங்கே இருந்தேன்.
இதில் பூக்கடையில் என்னை போட்டு என்னை இந்த மாலை இருப்பார் அங்கே ஊட்டி போய் ஏமாற்றி கடை என்ன சொன்னான், நான் உங்ககிட்ட ஏமாத்தேன், நான் அங்கே அந்த கிளவி அப்படி வச்சுருந்தேன், அந்த ஏமாற்றி கையெழுத்து அப்படின்னு சொல்கிறேன் சரவணுக்கிட்ட. கட்சிக்காரங்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்காங்களா அவங்களுக்கு? என்ன தெரியாது, இருப்பான் போல இருக்கு, எனக்கு தெரியாதா. கட்சிக்கார பையனை சேர்ந்துருப்பாங்க போல இருக்கு. என்னமோ சொந்தக்கார பையன் இருக்காங்க, அதை அந்த கொடுத்துருக்காரு அது இதை பத்தாயிரத்தை. தரவணும் சொன்னாமா, தர அங்கே கொடுத்துருக்க அப்படிங்கிறாமா, அங்கே கொடுத்துருக்கானா வசந்தா இருக்கா சொந்தக்கார பையன்கிட்ட. சரிம்மா, இப்போ உங்களுக்கு உங்கள் வீடு உங்கள் சொத்து இது ரெண்டும் உங்களுக்கு சொத்து தாம்மா வேணும். எப்படின்னா எனக்கு வாங்கி கொடுத்துருங்கம்மா, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது வாங்கி கொடுத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்களா? ஆமாம்மா, நாங்கள் நிம்மதியாக இருப்போம்மா. நான் மெச்சிக்க போக மாட்டேம்மா, எனக்கு வேணாம்மா. அவளை பார்த்தா எனக்கு அந்த முட்டையை பார்த்தா என்ன எரிச்சலாக இருக்குமா. உங்கள் பொண்ணு கையெழுத்து போட கூட்டிகிட்டு போச்சுலம்மா, அப்போ பத்திரம்லாம் படித்து காட்டினாங்களா? படித்து காட்டலம்மா, ஒன்றுமே படித்து காட்டாமல் கையெழுத்து போட்டுட்டேன். ஒன்றுமே சொல்லலை, பதில சொல்ல. நீங்கள் படித்து பார்த்தீங்களா? நீங்கள் படித்த பார்க்கலம்மா, படித்து பார்க்காம தான் என்னை கையெழுத்து போட்டுட்டேன். என்ன சொன்னதுக்கு ஒன்றும் இல்லைம்மா கிட்டான். உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா? எனக்கு தெரியாதும்மா, எழுத படிக்க தெரியாதும்மா. உங்களுக்கு எழுத படிக்கவும் தெரியாது, அவங்க உங்களுக்கு படிச்சு காட்டலையா? படித்து காட்டலை. நீங்க என்ன சொன்னீங்க அங்க பத்திரப்பதிவு? அந்த எனக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு. நான் சம்மந்தம் கிடையாது, எனக்கு நான் மகளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். 5 பங்கு தான் சொன்னேன். 5 பங்கு தான் நான் கொடுக்க, சம்மந்தம் கிடையாது எனக்கு. எனக்கு தேவையான்னு கேட்டாம்மா. யாரும் அப்படிலாம் சொன்னா? அவ கேட்டா மீனா தேவையான்னு கேட்டு கையை பிடிச்சி இழுத்து அடிச்சு அப்புறம் போலீஸுக்காரங்க உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் அவன் அசோக்கு அடிக்க சொல்ல ஓடி வந்தாங்க. அப்புறமா வந்து இது நாங்கள் தேவையான்னு கேட்குறா. இப்போ நீங்க யார் யாருக்கு முறையிட்டீங்க? கமிஷனர் ஆபீஸ்ல முறையிட்டீங்களா? கமிஷனர் ஆபீஸ், இந்த கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் போனதுக்கு ஒண்ணுமே கலெக்டர் ஆபீஸுக்கு இது லைட்டு பில்லுக்கு அவதான் பேரை மாத்திட்டு அவன் பேர் போட்டால. அதுக்கு கிணேஷ் பேரில் கொடுப்பாரு. அதெல்லாம் மாற்றிட்டாம்மா, அதெல்லாம் மாற்றிட்டா இது பண்ணிட்டா. தேவையான்னு கேட்டா. தேவையை கேட்டுவிட்டு வந்து உட்காந்துருக்கா. இப்போ நீங்க முறையிடுறீங்களாம்மா? இப்போ எல்லாம் எழுதி முறையிட்டு இருக்கீங்களா? அது உங்களுக்கு எப்படி, யார் உங்களுக்கு இது பண்றாங்க? இப்போ எழுதுறதா அசோகத்தை எழுதணும், அவன் தான் எழுதி போட்டான். உங்களுக்கு இப்போ எல்லாம் தெரியுமா? இவங்க என்ன எழுதி போடுறாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, தெரியும். நான் கேட்டேன். அவன் சொன்னான், உனக்கு அதெல்லாம் பதில் போட மாட்டேங்க. என்னன்னு கேட்டதுக்கு என்ன பதில வரல. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் இருந்தேன். போலீஸ்கார லஞ்சம் அவங்க நல்லா போய் லஞ்சம் அவங்க எனக்கு என்ன எடுத்துங்க. ஒன்றுமே அவன் பேசலை. இப்படி பேசாமல் இருந்தா என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இப்போது இன்னொரு வீடியோவும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு ஒரு சீக்வன்ஸு இதுதான். நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சோம். இந்த டாக்குமெண்ட்டு தான் அனுப்பிச்சோம். ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் என்ன நடந்தது முதலிலிருந்து அப்படின்னு என்று எந்த நாள் என்ன நடந்தது, யார் யார் இந்த ஈவெண்ட் இந்த காட்சியில் இடம்பெற்றிருக்காங்கன்றது லேபிள் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இதற்கு விசாரணை இன்னும் நடக்கவே இல்லை. நான் சொன்ன மாதிரி நவம்பர் 2023 அன்று கலெக்டருக்கு இது பண்ணியிருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். இதை பற்றி இன்னும் விசாரணைக்கு கொண்டு வரலாம். இது சீக்கிரம் பெரியம்மா ராஜலட்சுமி அவர்கள் வயது காரணமாக சீக்கிரம் இதை சீனியர் சிட்டிசன், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் இதை விசாரணைக்கு எடுத்துகிட்டு வந்து நியாயம் வாங்கி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.
இவர்கள் தான் எல்லாரும் ஆட்கள் எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து வீட்டு உடைக்க ஹெல்ப் பண்ணாங்க. அன்ற வீட்டு உடைச்ச அன்றைக்கு நடந்த காட்சிகள். வீட்டை உடைச்சிட்டு வெளி கேட்டையும் மூடி விட்டுட்டு அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்திருக்கார்கள். இவ்வளோ ஆட்கள் வந்திருக்காங்க. இதன் பின்னர் 100 போலீஸ் ஸ்டேஷன் அவர்களை கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து விசாரணைக்கு வந்தாங்க. எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் போலீஸ் சொன்னதும் கேட்காம இவங்க ட்ரெஸ்பாஸ் பண்ணி பூட்டெல்லாம் உடைச்சி உள்ளே வந்து இருக்காங்க பாருங்கள். முருகதாஸும் அவங்க மீனலோச்சினி 2 பேரும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க கிரில் கேட் எல்லாம் போட்டு ஏதோ அவங்க சொத்து மாதிரி என்னென்னமோ எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து குடியிருக்கிற வாடகைதாரர்களையும் போய் தொந்தரவு பண்ணுறது. இது எங்கள் சொத்து பாருங்கள், கிரில் கேட்டு எல்லாம் போட போகிறோம் அது இதுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணியிருக்காரு. இதை நாங்கள் நிறைய தடவை எஸ்ஐ B1 போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி விளக்குத்தூண் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் எந்த ஒரு எஃப்ஐஆரோ எதுவுமே எடுக்கலை. பெருசாக எதுவும் நடக்கவே இல்லை. எல்லா கரைச்சலும் அவங்க கொடுத்துட்டே தான் இருந்திருக்காங்க. தினேஷ்குமார் ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அவங்ககிட்ட லோன் வாங்கினாங்க இல்லையா, அப்போது இந்த மாதிரி லோன் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து லோன் வாங்கியிருக்காரு. இப்போது இதையும் நாங்கள் ஆதார் ஹவுசிங் அவர்களிடம் சொல்லியிருக்கோம். இதுதான் நோட்டீஸ் போர்டு. இந்த மாதிரி கேஸ் ஏற்கனவே போட்டிருக்கு. இதற்கு கடனோ இல்லை இதை வாங்க விற்க யாருக்கும் ஏற்கனவே விலங்கும் இருக்குன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு போட்டிருக்கோம். இது நியூஸ் பேப்பர்லேயும் நாங்கள் போட்டுருவோம். இதை பற்றி நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சொத்து வில்லங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்குன்ற மாதிரி எங்கள் வக்கீல் மூலியமாக நியூஸ் பேப்பர்லேயும் போட்டோம். இது அவ்வப்போது வாடகைதாரர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற வாடகைதாரர்களை போய் தொந்தரவு பண்ணுறது. எப்போது வீடு காலி பண்ணுங்க அப்படின்ட்டு அப்பப்போ சத்தம் போட்டு பேசுகிறது. இந்த தினேஷ்குமார் இதை பற்றி அநியாயம் நடக்கும்போதெல்லாம் நாங்கள் போலீஸ்க்கு தான் 100 போலீஸ்க்கு கால் பண்ணுவோம். இது வந்து நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சிருக்காங்க. ஏன்னா பேங்க் லோன்காரங்க இதை பார்த்துட்டு லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சொத்து விற்கும்போது வாங்க வர்றவங்க இதை நோட்டீஸை பார்த்துட்டு வாங்காமல் போயிடுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது தெரிய வந்ததுக்கப்புறம் தினேஷ்குமார் அந்த பேனரை எங்கள் லாயர் சொல்லி போட்டிருந்த நோட்டீஸ் பேனரை அவர் கிழிக்கிறாரு. கிழிச்சு எடுத்து தூக்கி வெளியே போடுறாரு. இதை பற்றி நாங்கள் போலீஸ்கிட்ட சொல்லும்போது நான் அப்படி தான் கிழிப்பேன், இது என்னோடய சொத்து, எனக்கு பாட்டி எழுதி கொடுத்த சொத்துன்ற மாதிரி தினேஷ்குமார் ரொம்ப வீராப்பாக பேசியிருக்காரு போலீஸ்கிட்ட. அதன் பின்னர் கிரில் கேட்டை போட எல்லா உரிமையும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ வழியில் வந்த சொத்து இது பண்ணி இங்கே பாருங்கள், நோட்டீஸ் பேனரை கிழிச்சிட்டு சரவணகுமார் அவர்களை இத்தனை பேர் ஒரு ஆளை எத்தனை பேர் இது பண்ணுறாங்க பாருங்கள், டார்ச்சர் பண்ணுறாங்க. முருகதாஸ், மீனா, தினேஷ்குமார், ஆதிசேஷன், இதில் சம்மந்தப்பட்ட எல்லா அந்த அட்வொகேட்டு இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒருத்தரை டெய்லி ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு பண்ணுறது, வீட்டில் அவங்க குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விடாமல். இதுதான் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நடந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் நாங்கள் மதுரை போலீஸ் கமிஷனருக்கும் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் அனுப்பிச்சிருக்கோம், இதை பற்றி விசாரிக்கிறதுன்னு சொல்லி. இது 2வது வீடியோ. வணக்கம்மா.
வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்னம்மா? பேர் ராஜலட்சுமி. வயது? உங்க வயது என்னம்மா? 76. 76ஆ? 76. பக்கத்துல இருக்கிறவங்க உங்க பக்கத்து தங்கச்சிம்மா. அவங்க பேரு? மல்லிகா. இந்த வீடியோ எடுக்கிறதுல உங்களுக்கு சம்மதமா? சம்மதம்மா. எதனாலம்மா இந்த வீடியோ எடுக்கிறீங்க? வீடியோ எடுக்கணும்னா எனக்கு என்னைய இது பண்ணிட்டாங்கம்மா. ஏன் கையில் தண்ணி ஆச்சு பற்றி விட்டாங்க. சரிம்மா. யாரும்மா அடிச்சு? அது மருமக மீனா 2 பேர் சேர்ந்து. மீனா யாரும்மா? மகா. சரி, ஓகே. என்னை அடிச்சு பற்றி விட்டாங்க. நான் எனக்கு சொத்து கூட சம்மதம் இல்லை. நான் சொல்லிவிட்டேன், எனக்கு சம்மதம் இல்லை அப்படி சொல்லிவிட்டேம்மா. சரிம்மா. இப்போ எங்கம்மா இருக்கீங்க? இப்போ அசோக்கிட்ட இருக்கேன். அங்கே தான் அசோக்கு என்னை பார்த்துக்கிறேன். அசோக் யாரும்மா? என் மகன், என் பிள்ளைங்கம்மா. என் பிள்ளை என்னை பார்த்துக்கிறாங்க. சரிம்மா. உங்க தங்கச்சி பசங்களா? ஆமாம், தங்கச்சி பார்த்துக்கிறாங்க, பிள்ளைய பார்த்துக்கிறாங்கம்மா. சரிம்மா. உங்க பூர்வீகம் எங்கம்மா? பூர்வம் வந்து பரமக்குடி. பரமக்குடி என் பிள்ளை இல்லாட்டி எங்கள் பெரியம்மா அதை எடுத்துக்கு வந்து தத்து எடுத்துட்டு வளர்த்துட்டு வளர்த்து கட்டி கொடுத்து வீட்டோட வச்சுட்டு கல்யாணம் பண்ணி. சரி. உங்க அம்மா அப்பா பேர் என்னம்மா? அம்மாவுக்கு பாக்கியது. அப்பா பேரு? அப்பா பேருக்கு இது கிட்டு. கிட்டு பத்தர். கிட்டு பத்தாரு. சரி, ஓகே. பிள்ளைகளை வளர்த்து என்னை வீட்டோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்கம்மா? கூட அவங்க பிறந்து 2 பேர் 5 பேர் 6 பேர் இருக்காங்கம்மா. ஒன்று தவறி போச்சு. இருக்கிறது இப்போ முருகா, குமார், இது கீதா, இது சந்தன நல்லா தவறி போட்டேன். இருக்கிறது 2-3 பேர் இருக்காங்கம்மா. சரி, ஆளுங்க இவங்களும் உங்க இருக்காங்க. இவங்களும் உங்க கூட பிறந்த தங்கச்சி? எதுக்கு கூட பிறந்தேன், மனைவி கூட பிறந்தது. இப்போ என்னை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அது முருகாவும் பேச மாட்டாங்க. அது அனந்தி பொறுத்து அவன் பேசணும், இவன் பேசணும். என்ன கூட கேட்க மாட்டாங்கம்மா. உங்க மல்லிகா தங்கச்சியோட தான் நீங்க இருக்கீங்க? ஆமாம், இங்கே தான் இருக்கேன், என்கிட்ட தான் இருக்காங்க. நான் வீட்டில் கல்யாணம் பண்ணி எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னாங்க. நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சரிம்மா. இது உங்களை யாருமா வளர்த்துனாங்க? எங்கள் பெரியம்மா வளர்த்து, சுப்பம்மா வளர்த்து எனக்கு வந்துச்சு. பிள்ளை நிறுத்திட்டு வந்துச்சு. சுப்பம்மா வந்து உங்க அம்மாவோட அக்கா? பெரியம்மா அக்கா. உங்களுக்கு பெரியம்மா? பெரியம்மா. அவங்க வீடு எங்க இருக்கு? அவங்க பூர்வீகம் எங்க? நீங்க எங்க வளர்ந்தீங்க? நான் இங்கே தான் வாழ்ந்தேன். கிலோமீட்டர் வடத்தட்டில் இங்கே தான் வாழ்ந்தேன். இங்கே வந்து கல்யாணம் பண்ணி வீட்டோட வச்சுட்டாங்க. உங்க கணவர் பேர் என்னம்மா? ராகவன். ராகவன். ராகவன் உங்களுக்கு எந்த முறையில சொந்தம்? இந்த முறை வந்து மாமா மகன். மாமா மகன். மாமா. சரி. உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்கம்மா? எனக்கு குழந்தை 2 தவறி போச்சுமா. ஒருத்தி தான் இருக்கா. அவங்க பேரு? பேர் மீனா. அதுக்கப்புறம் குழந்தைங்க? அதுக்கு முன்னே குழந்தை இல்லை. நான் குழந்தை இல்லாமல் அது தங்கச்சி கட்டி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு. எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்ட்டு. உங்க தங்கச்சி அவங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்கம்மா? உங்க தங்கச்சி அவங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்கம்மா? 4 பிள்ளைங்க. 4 ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளைங்களா? ஒரு பொம்பளை பிள்ளை இறந்து போச்சுமா. 4 ஆம்பளை பிள்ளைங்க. அவங்க பேருமா? 6 பேர். 4 பசங்க பேர் என்ன? இது சுகுமார், 2வது பாலாஜி, 3வது சரவணா, அசோக்கு தான் கடைசி. 4 பேருமா. அங்கே தான் என்னை பார்த்துக்கிறாங்க. சரி. நான் என்ன சொன்னேன், அவகிட்ட போகிறதுக்கு இது இல்லை. உங்க பொண்ணு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் தான் இருந்தீங்க? ஆமாம், ஒரே வீட்டில் இருந்தான். யார் எத்தனை பேர் இருந்தீங்க? நானும் தங்கச்சி எல்லாம் இருந்தேன். ஒன்றா குடும்பம் ஒன்றா இருந்துச்சு. இவன் வந்து குடும்பத்தை பறிச்சுட்டாங்க. எல்லாரும் மதுரை வீட்டில் இருந்தாங்க? மதுரை இருந்தா. எந்த அட்ரஸ்? மதுரை வீட்டு பூர்வீக அட்ரஸ் என்ன? கீழமச்சி வடக்கு வடுகத்தட்டாரஸ். உங்களுக்கு இவங்க மல்லிகாவை கல்யாணம் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அது உங்களுக்கு உங்க சம்மதத்துல? சம்மதம் தான் செஞ்சேன். நீங்க தான் செஞ்சு வச்சீங்க? நான் தான் செஞ்சு வச்சேன். சரிம்மா. செஞ்சு வச்சுட்டு மடிவாரம் வச்சுதான் செலமானா. உங்க பொண்ணா? ஆமா. உங்க பொண்ணு பேர் என்னம்மா? அவ பேர் மீனா. அவ வரல. அவ மடிவாரம் வச்சு செலமானா. செலமானா அந்த அமெரிக்கால முருகத்தை அவனை தான் கட்டி கொடுத்தாரு. முருகதாசுங்கிறது யாருமா? நாத்தனா மகன். உங்க கணவரோட அக்கா மகன். சரி. அவர் என்ன வேலை பாக்குறாரு? வேலையை பார்க்கல, உட்கார்ந்தே இருப்பான். ஒரு வேலை பார்க்க மாட்டாமா. எவ்வளவு நகையெல்லாம் போட்டு கல்யாணம்? நகை போட்டாரு.
என்ன எல்லாத்தையும் அவுத்து கொடுத்து அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அதை பூரா போட்டு ஒரு நகை எல்லாத்தையும் அவுத்து கொடுத்துட்டான். அவுத்து கொடுத்துட்டு எல்லா அக்கா தங்கச்சி போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவன் சம்பாத்தி இல்லைம்மா. அவங்க உங்க மருமகளுக்கு அவன் சம்பாத்தி இல்லை. அவன் போட்டிருந்த நகையெல்லாம் அவன் அவுத்து கொடுத்துட்டான். இதற்கு முன் வீடியோவில் நீங்கள் பார்த்தது போல் எங்கள் பெரியம்மா சொன்னது போல் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக சுமார் 50 வருடத்திற்கு மேல் வாழ்ந்து வந்த அந்த வீட்டு சொத்தினை பாதுகாத்தும் பராமரித்தும் வருகிறோம். அதற்குரிய இது பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ராகவன், ராஜலக்ஷ்மி, மல்லிகா, சுகுமார், பாலாஜி, சரவணகுமார், அசோக் நாங்கள் எல்லாருமே ஒரே வீட்டில் ஒத்துமையாக சேர்ந்து வாழ்ந்து வருகிறோம். ஆனால் முருகதாஸ் மற்றும் மீனலட்சுமி இவர்களோ லேண்ட் கிராப் மாஃபியாவிடம் சேர்ந்து மிக விரைவில் சில மாதங்களிலேயே எந்த ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், வாரிசு சான்றிதழ், எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமலும் அரசு அதிகாரிகளின் உதவி, அதாவது மதுரை மஹால் அருகிலுள்ள SRO துணை சார்பதிவாளர், EB ஆஃபீஸர்ஸ், மதுரை கார்ப்பரேஷனில் இருக்கிற சில அரசு அதிகாரிகள் உதவியுடன் எப்படியோ இதை பதிவு செய்துள்ளனர். அது பதிவு செய்து இப்போ பேங்க் லோனும் வாங்கிட்டாங்க. இது குறித்து இதன் உண்மைத்தனத்தை அறிய, இந்த பதிந்துள்ள உண்மைத்தனத்தை அறிய, பத்திரத்தை அறிய நாங்கள் மதுரை நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைலும் செய்துள்ளோம். இந்த தன அரவிந்த் பாலாஜி அவர்களிடம் உதவியை நாடி ஃபைல் செய்திருக்கோம். அதனுடைய காப்பி இது. OS நம்பர் 607/2022. இதுதான் நாங்கள் ஃபைல் பண்ண கோர்ட்டு உடைய ரசீது. இதோடைய ஸ்டேட்டஸ் இவர்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலுமே எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்குது. எத்தனை தடவை கால் பண்ண கேஸ் எடுக்கும்போது ரொம்ப எல்லா காலும் ஆன்சர் பண்ணவர், பணம் வாங்கிட்டு நான் கேஸ் வின் பண்ணி தரேன்னு சொல்லி வாங்கினவர் இப்போது ஃபோன் காலே எடுக்க மாட்டேங்கிறாரு. இது என்ன, இந்த கேஸ் என்னவா இருக்குன்றதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்போது போனாலுமே ஒரு சரியான பதில் இவரிடம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் இது தொடர்பாக RTI மனுவும் எங்கள் சொந்தமாகவே எங்களுக்கு தெரிந்த அளவு எல்லாருக்கும் அனுப்பிச்சோம். இது எப்படி ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எந்த காப்பியும் இல்லாமல் எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு EB கார்ப்பரேஷன் ஆஃபீஸ், சப் ரெஜிஸ்ட்ரார் இவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சோம். இதுவரை திருப்திகரமாக எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. ஆனால் நாங்கள் தொடர்ந்து போராடி தான் வருகின்றோம். மதுரை கலெக்டர் அவர்களிடம் சுமார் 6 மாதங்கள் முன்பு நவம்பர் 27, 2023 அன்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் அன்று வழங்கப்பட்டுள்ள மனு எண் 357. இதில் பார்த்தீங்கன்னா 35707 இதோ உங்கள் பார்வைக்கு. இதுதான் அவங்க ரிசீப்ட் கொடுத்தாங்க அக்செப்ட் பண்ணதுக்கு. எங்கள் பெரியம்மா ராஜலக்ஷ்மி அவர்கள் கொடுத்த மனுவின் ரசீது இதோ. இந்த மனுவினை திருமதி ராஜலக்ஷ்மி அவர்களின் வயது 76 முதுமை காரணமாக இவ்விசாரணை மதுரை கலெக்டர் அவர்கள் தாங்களே இதை கையில் எடுத்து விரைவுபடுத்தி தீர்வு தருமாறு தாழ்மையுடன் நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கொள்கிறோம். லேண்ட் கிராப் மாஃபியா இவ்விசாரணை நடக்காமல் இருக்க அவர்களின் செல்வாக்கு மற்றும் பணபலம் பயன்படுத்தி தாமதம் செய்து வருகின்றனர். இச்சொத்தினை பறிக்க இந்த லேண்ட் கிராப் மாஃபியா அனைத்து வகையிலும் முயல்கின்றனர். இவர்கள்
என்ன நினைக்கின்றார்கள் என்றால் லைக் சராசரி 76 வயது முதுமை பெண் மற்றும் சராசரி குடும்பத்தினர் அதனால் எளிதில் இதை இதை எப்படியாவது நம்ம நயவஞ்சகமாக இந்த சொத்தினை அபகரித்து விடலாம் என்று நம்பியுள்ளனர். லேண்ட் கிராப் மாஃபியா, முருகதாஸ் அவர்கள் பிள்ளைகள் தினேஷ் மற்றும் குணசேகரன் மற்றும் அவர்கள் உறவினர் எல்லோரும் இவங்க யாரும் பெருசாக இல்லை, எல்லோரும் வீக்காக இருக்காங்க, நம்ம எப்படியோ ஈஸியாக வாங்கிடலாம் குறுக்கு பாதையில் போய் அப்படின்னு நம்பி இருக்கிறார்கள். ஆனால் இந்திய ஜனநாயகத்திலும் வாய்மை, நியாயம் ஆகியவற்றிலும் முழுவதும் நம்பியுள்ள நாங்கள் மதுரை போலீஸ் கமிஷனர், மதுரை கலெக்டர், தமிழக முதல்வர், இந்திய பிரதமர், நீதி அரசர்கள், சென்னை போலீஸ் டிஜிபி, ஹியூமன் ரைட்ஸ், மகளிர் உரிமை காக்கும் அமைப்புகள், உண்மையை எடுத்துரைக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எல்லா நல்ல உள்ளங்கள் ஆகிய அனைவருக்கும் எங்களுக்கு நியாயம் கிடைக்க உதவுமாறு இரு கரங்கள் கூப்பி வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.